அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்திய தேசிய பறவை எதுன்னு கேட்டாங்கன்னா மயில் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் மாநில பறவை எதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. இது உங்களுக்கு கேள்விப்படாததாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஆங்கிலத்தில் எமரால்டு டவுன்னு சொல்லுவாங்க. பச்சை நிற இறகுகளும் சிவப்பு அலகுகளும் உடையது. இது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளெலாம் வாழும். இது ஒரு புறா வகைகளை சேர்ந்தது. புறாவில் 289 சிற்றினங்கள் உள்ளது. அதில் இதுவும் ஒன்று. இவை வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் ஆகிய பகுதிகளில் மட்டும்தான் வாழக்கூடிய புறா இனம் ஆகும். இவை 25 சென்டிமீட்டர் முதல் 28 சென்டிமீட்டர் வரை உயரமும் கண்களை மயக்கும் மரகத பச்சை நிறம் கொண்ட இறகுகளையும் உடையது. அதே மாதிரி செந்நிற கழுத்து பட்டையும் அடர் சாம்பல் நிறத்துடன் இப்பறவை இருக்கும். இப்பறவையோட அறிவியல் பெயர் கால்கோ பாப்ஸ் இந்தியா. கால்கோ பாப்ஸ் இந்தியா தான் இப்புறாவின் அறிவியல் பெயராகும். இவை காடுகளில் தரை பகுதியில் காணப்படும் விதைகள், பழங்கள் மற்றும் கரையான்களை தேடி உட்கொள்ளும். அதனால தான் இப்புறாக்கள் நடப்பதே ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி இப்புறாக்கள் சிறப்பம்சம் என்னவென்றால், இப்புறாக்கள் இனப்பெருக்கம் காலங்களில் முட்டைகளை இட்டு குஞ்சு பொரிக்கும். ஆனால் பிற பறவைகள் மாதிரி இல்லாமல் இப்புறா பாலூட்டி தன்மை கொண்டது. அதாவது தன் குஞ்சுக்கு பாலையே முதல் உணவாக அளிக்கக்கூடிய உயிரினம். தாய்ப்புறா முட்டையிடுவதற்கு 45 நாட்கள் முன்பே அந்த புறாவோட தொண்டையில் ஒரு பகுதியான கிராப், அந்த பகுதியில் ஒருவித திரவம் சுரக்கும். திரவத்துக்கு பேர் கிராப் மில்க்னு சொல்லுவாங்களாம். அந்த திரவத்தை தான் குஞ்சுகள் பிறந்தவுடன் அதற்கு உணவாக வழங்குமா. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, தாய்ப்புறா உயிர் வாழ்வதற்கு தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கும் இல்லையா. தன்னோட உணவை சேர்த்து வைக்கிற இடமே இந்த கிராப் தான். ஆனால் தன் குஞ்சுகளுக்கு உணவளிக்க 3 முதல் 4 வாரங்கள் வரை தேவையான உணவை சேமித்து வைக்காது. அதாவது தன்னோட குஞ்சுகளுக்கு பிறந்ததுக்கப்புறம் பால் ஊட்டதுக்கு பயன்படுகிறது அல்லவா. அதனால் உணவை சேமித்து வைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் பசியோடு இருந்து குஞ்சுகளுக்கு உணவளிக்கும். இதான் இந்த பறவைகளோட சிறப்பம்சம். அப்புறம் குஞ்சு புரிந்தவுடன் அதற்கு தாய்ப்பால் ஊட்டி பிறகு 2-3 மாதங்கள் கழித்து தானியங்களை அதற்கு உணவாக வழங்கும். அந்த தானியங்கள் கூட எவ்வாறு வழங்கும் என்றால், அந்த தானியங்களை அது கிராப் என்ற பகுதியில் சேமித்து கொண்டு அதோட திரவ நன்கு கலக்கும்படி செய்யுமா. அது செய்யும்போது அந்த தானியங்கள் எல்லாம் அதில் ஊறி போய் குஞ்சுகள் உணவு உட்கொள்ளும் நிலைக்கு அது செல்லுமா. இந்த மாதிரி தான் தாய் பால் உணர்வோட இந்த பறவை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தன்மையின் காரணமாக தான் தமிழக மாநில அரசு மரகத புறாவை தமிழக மாநில பறவையாக அங்கீகரித்தது. இதே மாதிரி இன்னொரு வருத்தமான செய்தி என்னவென்றால், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு அமைப்பு என்ற IUCN இந்த அமைப்பு மரகத புறா கடந்த 10 ஆண்டுகளில் 30% அழிந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த மாதிரி அறிவுறதுனால நான் என்ன உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் என்றால், நமது பாரம்பரியமாக இருக்கிற அடையாளங்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கி விட்டது என்பதுதான் உண்மை. அதை நாம் தான் பாதுகாக்கணும். இந்த சேனல் மூலமாகவே நான் அதான் வலியுறுத்துகிறேன். நம்ம அடையாளங்களை நாம் தான் பாதுகாக்கணும். நம்ம உரிமைகளுக்காக நாம் தான் போராடணும். இதுக்காக தான் இந்த சேனல்லே நான் உருவாக்கியிருக்கேன். அதனால் இந்த சேனலில் இருக்கிற இந்த கருத்துக்களை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம அடையாளங்களை காப்போம். அதே மாதிரி இது போன்ற அருமையான செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளியுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் அடுத்த வீடியோ எது பற்றி வேண்டும் என்பதை கமெண்டிலே சொல்லிடுங்கள். நன்றி, வணக்கம்.